ஃப்ரெண்ட்ஸ், பிசிசிஐ இன்னைக்கு இலங்கைக்கு எதிராக இந்தியா அடுத்து விளையாட போகிற T20 ஓடிஐ இந்திய அணிக்கான அதிகாரப்பூர்வ ஸ்குவாடை அறிவிச்சிருக்காங்க. இதில் கம்பீர் உள்ளே வந்த உடனேயே பொலிட்டிக்கல் இருக்காது ஆய்வுன்னு பார்த்தா வந்த உடனேயே அரசியல் நிறைந்த ஒரு ஸ்குவாடை தேர்வு பண்ணியிருக்காரு கம்பீர். ஸோ இந்திய அணி ஸ்குவாட் எப்படி இருக்குது, யார் யாருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு, எதனால ருத்ராஜை எடுக்கலை, இந்திய அணி ஸ்குவாடில் யார் யார் இடம் பெற்றிருக்கா, இந்த சீரீஸ் எப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு இந்திய அணியை பிடிக்கணும், இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃபேவரட் இந்தியன் பிளேயரை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்திய அணி அடுத்தபடியாக இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. அங்கே ஜூலை 28 ஜூலை 29 வரையும் நடக்க போகிற 3 T20 மேட்ச்லையும் ஆகஸ்ட் 1 மற்றும் ஆகஸ்ட் 4 ஆகஸ்ட் 7 நடக்க போகிற 3 ஓடிஐ சீரியஸை விளையாட போகிறாங்க. இதற்கான இந்திய அணி ஸ்குவாடை இன்னைக்கு பிசிசிஐ அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த இந்திய T20 ஸ்குவாடில் யாரும் எதிர்பார்க்காத வகையில் சூரியகுமார் யாதவை கேப்டனாக தேர்வு பண்ணியிருக்காங்க. துணை கேப்டனாக சூப்பர் ஸ்டார் சுபம் கில்லை தேர்வு பண்ணியிருக்காங்க. இதற்கு முன்பு இந்திய T20 அணியுடைய கேப்டனாக இருந்த ஹர்திக் பாண்டியாவா ஆல்ரவுண்டராக அணியில் எடுத்திருக்காங்க. அவருக்கு கேப்டன் பதவியும் கொடுக்கல, துணை கேப்டன் பதவியும் கொடுக்கல. ஹர்திக் பாண்டியாவுக்கு இன்ஜுரி அதிகமாக ஆகிறதுனால அவருக்கு கேப்டன் துணை கேப்டன் பதவி கொடுக்கக்கூடாதுன்னு கம்பீர் சொல்லி கம்பீருக்கு பிடிச்ச சூரியகுமார் யாதவுக்கு கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. ஆனால் சூரியகுமார் யாதவ் கேப்டனாக இன்னும் ஜொலிக்கலை. அப்படி இருந்தும் அவருக்கு கேப்டன் பதவி கொடுத்துருக்காங்க. துணை கேப்டனாக சூப்பர் ஸ்டார் கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கைக்கு எதிராக இந்திய விளையாட போகிற T20 ஸ்குவாடை பார்ப்போம். ஓப்பனிங் வீரராக ஸ்குவாடில் எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால், சூப்பர் ஸ்டார் சுபம் கில் துணை கேப்டனாக இருக்காங்க. மிடில் ஆர்டரில் ஃபினிஷராக ரிங்கு சிங் இருக்காங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்ல இந்த ஸ்குவாடில் ரியான் பராக்குக்கு போய் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் ஹர்திக் பாண்டியா, சிவன் துபே, தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தர், அக்சர் பட்டேல் இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. பியூஷ் வின்பனாரா ராய் பிஸ்னாய் ஸ்குவாடில் இருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்ல கலீல் அகமது, ஹர்தீப் சிங், முகமது சிராஜுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இந்த T20 ஸ்குவாடை வைத்து தான் இலங்கைக்கு எதிராக இந்திய அணி 3 T20 போட்டிகள் விளையாட போகிறாங்க. அடுத்ததாக ஓடிஐ ஸ்குவாடையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த ஓடிஐ ஸ்குவாடில் ரோஹித் சர்மா கேப்டனாகவும் சூப்பர் ஸ்டார் சுபம் கில்லை துணை கேப்டனாகவும் போட்டிருக்காங்க. ஸோ ஸ்ரீலங்கைக்கு எதிராக இந்தியா விளையாட போகிற ஓடிஐ ஸ்குவாடை பார்ப்போம். இந்த ஓடிஐ ஸ்குவாடில் தொடக்க ஆட்டக்காரராக துணை கேப்டன் கில்லும் ரோஹித் சர்மாவும் விளையாடுவாங்க. அடுத்த விராட் கோலி இந்த ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. சையத் சையர், KL ராகுல் நீண்ட வருடத்துக்கு பிறகு ஓடிஐ ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. அதே போல் ரிஷப் பண்ட்டுக்கும் இந்த ஓடிஐ ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் கோமாளி மாதிரி ரியான் பராக்குக்கு இந்த ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எதனால் இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியல. அதே போல் சிவம் துபேக்கும் ஓடிஐ ஸ்குவாடில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஆல்ரவுண்டர் அட்டாக்கில் அக்சர் பட்டேலுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. பியூர் ஸ்பின் பவுலராக ஓடிஐ ஸ்குவாடில் குல்தீப் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபாஸ்ட் பவுலிங் அட்டாக்கில் முகமது சிராஜ், கலீல் அகமதுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஹர்ஷத் ராணாவும் இந்த ஓடிஐ ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்ரீலங்கைக்கு எதிராக இந்தியா விளையாட போன ஓடிஐ ஸ்குவாடை பிசிசிஐ இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த T20 ஓடிஐ ஸ்குவாடில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தோன்னா விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓடிஐ ஸ்குவாடில் இடம்பெற்றிருக்காங்க. சூரியகுமார் யாதவை T20 கேப்டனாக போட்டிருக்காங்க. 2026 வரையும் அவர் தான் இந்திய T20 அணியுடைய கேப்டனாக செயல்பட போகிறது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. அதே போல் ஓடிஐக்கு KL ராகுலும் சையரும் கம்பேக் ஆகியிருக்காங்க. அதே போல் T20 ஓடிஐ ஸ்குவாடில் ரியான் பராக்குக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. எதுக்கு இந்த தேவையில்லாத அணி அப்படிங்கிற மாதிரி தான் இதை பார்க்கும்போது இருக்குது. அதே போல் T20 ஓடிஐ ஸ்குவாடில் CSK வீரர் சிவம் துபேக்கும் தமிழ்நாட்டை சேர்ந்த வாஷிங்டன் சுந்தருக்கும் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் சதம் அடித்த சஞ்சு சாம்சனுக்கு ஓடிஐ அணியில் இடம் இல்லை, T20 அணியில் மட்டும்தான் இடம் இருக்குது. அதுதான் CSK கேப்டன் ருத்ராஜ் கேட்வாலுக்கு T20 அணியில் இடம் கொடுக்கல. ருத்ராஜ் தான் தற்போது ICC வெளியிட்ட பேட்டிங் தரவரிசை பட்டியலில் T20ல் 9வது இடத்துல இருக்கார். ஆனால் அவருக்கு T20 அணியில் இடம் இல்லை. 37வது இடத்துல இருக்கிற சுபம் கில்லுக்கு துணை கேப்டன் பதவி கொடுத்து வரவேற்றிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு அரசியல் இங்கே விளையாண்டுட்டு. அதே போல் ஹர்ஷத் ராணாக்கு ஓடிஐயில் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதே போல் T20ல் சதம் அடித்த அபிஷேக் சர்மாவுக்கு T20 அணியில் இடம் கிடைக்கல. இந்திய அணியில் கம்பீர் பயிற்சியாளர் ஆனதுக்கு பிறகு அரசியலே இருக்காது, நல்ல வீரர்களை தான் அணியில் எடுப்போன்னு பீலாலாம் விட்டுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் கிடையாது, இங்கே முழுக்க முழுக்க அரசியல் தான் அப்படிங்கிற மாதிரி இலங்கைக்கு எதிராக இந்தியா விளையாட போகிற T20 ஓடிஐ ஸ்குவாடு இருக்குது. ஸோ நீங்கள் சொல்லுங்கள், பல திறமையான வீரர்களை ஸ்குவாடில் எடுக்காமல் திறமையற்ற பல வீரர்களை இந்த ஸ்குவாடில் எடுத்து வச்சுருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ருத்ராஜை எடுக்காததை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? ஸோ இலங்கைக்கு எதிரான T20 ஓடிஐ சீரியஸை இந்திய அணி ஜெயிப்பாங்களா? இந்தியனுடைய துணை கேப்டனாக T20 ஓடிஐயில் சூப்பர் ஸ்டார் சுபம் கில்லுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? T20 கேப்டனாக சூரியகுமார் யாதவுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படியே கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.